நீளமா தாடி வளர்த்ததால ஒருத்தர் இறந்திருக்காங்க. சிரிச்சு ஒருத்தர் செத்துருக்கான். இந்த மாதிரி ஹிஸ்டரியில நடந்த 6 வியர்டான டெத்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். கேரட் ஜூஸ் டெத். கேரட் ஜூஸ் அதிகமா குடிச்சு விட்டமின் ஏ ஓவர் டோஸ் ஆகி லிவர் டேமேஜ் ஆகி இறந்திருக்காங்க பிரசீல் பிரவுனுங்கிற பிரிட்டிஷர். டெத் பை வாட்டர் ஓவர் கன்சப்ஷன். தண்ணி அதிகமா குடிக்கிற கண்டெஸ்ட்ல சேர்ந்த ஒரு பொண்ணு தண்ணி ஓவர் டோஸ் ஆகி கலிபோர்னியால இறந்திருக்காங்க. அதே மாதிரி நெதர்லாண்டில் நடந்த ஒரு காம்படிஷன்ல தண்ணி அதிகமாக குடிச்சு டாய்லெட் போகாம கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட பிளாடர் வெடிச்சு அவங்க அதே இடத்துல இறந்திருக்காங்க. லாஃப்ட் டு டெத். ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர் கிறிஸ்பஸ்ங்கிற நபர் அவங்க ஜோக்குக்கு அவங்களே சிரிச்சு கண்ட்ரோல் இல்லாம சிரிச்சதால அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அதே இடத்துல. இந்தியாலயுமே இப்படி ஒரு கேஸ் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் 2003 இந்த யோகாலாம் பண்ணுவாங்களே, லாஃபிங் யோகா பார்க்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணி ஒரு பர்சன் இறந்துட்டாங்க. கில்டு பை பியர்ட். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹான்ஸ்ங்கிற நபர் 4 மீட்டருக்கு லாங்கான பியர்டு வளர்த்துருக்காங்க. அவங்களோட வில்லேஜில் தீப்பத்தி எரியவும் அந்த பேனிக்கில் ஓடும்போது அவங்களோட பியர்டில் அவங்களே கால் வச்சு முன்னாடி இருந்த படியில் அப்படி வலிக்கி விழுந்து அவங்களோட கழுத்து உடஞ்சி அதே இடத்துல அவங்க இறந்துட்டாங்க. கில்டு பை ரோபோட். ரோபோட் மனுஷனை கொன்ன ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான். மிச்சிகன் 1979 மால்ஃபங்க்ஷன் ஆகின ஒரு ரோபோட் அதோட 1 டன் ஆமால ஒரு ஒர்க்கரோட மண்டையில் அடிச்சு அந்த ஒர்க்கர் அதே இடத்துல இறந்துட்டாங்க. டெத் பை ஃபாலிங் கோகோனட். அண்டர் ரேட்டட் கில்ஸ். மரத்திலிருந்து விழுற கோகோனட்டால வருஷத்துக்கு 150 ஆட்கள் இறக்குறாங்கன்னு சொல்லப்படுது. ஷார்க்ஸ் கொல்ற மனுஷங்களோட எண்ணிக்கை கூட வருஷத்துக்கு 5 to 10 தான். அதை விட இது வந்து ரொம்ப அதிகம்.